Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம வீடியோவில் சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். நிறைய பேர் வந்து தனித்தனியாக விஷஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சார் இந்த பொங்கல் நாளதும் ஏதாச்சும் எங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கேபிட்டலில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுன்றோம் அப்படின்ற விஷயத்தை பாருங்கள். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிவ் இன்கமாக பண்ணணும், இதுலேருந்து ஏதாச்சும் காசு சம்பாதிக்கணும், டெய்லி ஒரு 1000-2000 சம்பாதிக்கணும், இந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்து வராங்க. இதை விட்டுட்டு நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நமக்கு ரிஸ்க் எவ்வளோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா வச்சுட்ருக்கீங்கன்னா, நான் ஒரு வேளை தெரியாத ஃபீல்டுக்குள்ளே போகிறேன், இந்த ஃபீல்டுக்குள்ளே எனக்கு வந்து இவ்வளோ நஷ்டம் வரல, என்னால் சமாளிக்க முடியும், இதுக்கப்புறம் என்னால் முடியாது அப்படின்றத ஃபஸ்ட்டு தீர்மானிங்க. இந்த யாரும் டிசைட் பண்ணுறதே இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம், வந்தால் வரட்டும், இவ்வளோ ட்ரை பண்ணலாம், அவ்வளோ ட்ரை பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸில் போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் கரெக்ஷன் பண்ணிங்க. இந்த மெசேஜ் அவங்க சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் காசு பணம் சம்பாதிக்கிறது எப்போ சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட மூலதனம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான காரணம், நம்மக்கிட்ட கேபிட்டல் இருந்தால் தான் எதை வேணாலும் பண்ண முடியும். ஸோ கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண வழி பாருங்கள். இந்த ட்ரேடிங்கில் என்ன பண்ணணும்னா, தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் போடாதீங்க. எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட தெரியல, எங்கே போடணும்னு தெரியல, அதை பற்றி அனலிசிஸ் பண்ணி எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், எது கரெக்டான ஸ்டாப் லாஸ்க்குன்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது சூஸ் பண்ணி அங்கே ஒரு நீங்கள் மாஸ்டர் ஆங்க அதில். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த டார்கெட்டை எந்த இடத்துல எக்ஸாக்ட்லி டார்கெட் எது ஓகே, நம்மளோட 80% எங்கே வருது, 70 ஓகே டார்கெட், இந்த இடம் வந்து நமக்கு நிறைய டைம் ஒர்க் ஆகுது அப்படின்னு விஷயத்தை ரெண்டுத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட் நம்ம அப்பப்போ பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட அவ்வளோதான். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணு வந்து நெக்ஸ்ட் மூவ் எந்த பக்கம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கும். ஸோ ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட இங்கேருந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு. ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆனால் கூட இங்கே ஃபஸ்ட்டு கேனில் வந்து நல்லா சாலிடாக வந்து க்ரீன் கலர் க்ளோஸ் கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்து மேபி நீங்கள் வந்து இந்த ஷார்ட் சைடு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்றதுல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எல் வந்து பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஏன்னா வந்து எஸ்எல்ஏ ஆகாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி எஸ்எல் ஆகக்கூடாது அப்படின்றதுலாம் கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். யாரும் அந்த மாதிரி 100% பர்ஃபெக்ட் எஸ்எல்லாம் இல்லாமலாம் கிடையவே கிடையாது. ஓகே, சிம்பிள். இதில் நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போது இந்த இடத்துல வந்து பையர்ஸ் இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் 48,500 வரலும் வந்து பையர்ஸ் வந்து இன்னும் ஸ்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறவர்களும் நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 49,250 அந்த ப்ரீவியஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சு அதில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அகைன் லோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து நீங்கள் ட்ரேடிங்கான ஒரு பிளானை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,750, 700 அந்த ரேஞ்ச் வரலும் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளாக ஏற்படுத்திக்கலாம். சரி, ஏன் சார் பர்டிகுலர் அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ப்ரீவியஸ் இடம் ஒரு சப்போர்ட் அல்லது பிரேக் டவுன் ஆயிருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்த மென்ஷன் பண்ணேன். சரி, உங்களுக்கு எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க, உங்களுக்கு ஒரு ஏரியா கலெக்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இது பாருங்கள். இப்போ இந்த இடம் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம், இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ஏரியாவை உங்களுக்கு கன்சிடர் பண்ண 750 to 800. ஓகே, அந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக அமையறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அதோட ப்ரீவியஸ் டே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆனால் அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே பிரேக் டவுன் ஆச்சு, இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 49,250 வந்து நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு எங்கே லோயரில் ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சிங்கன்னா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு அந்த பிரேக் டவுன் ஆச்சுனாலும் நீங்கள் ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணேன். நிஃப்டி 50லேருந்து நான் உங்களுக்கு வரணுமாச்சு. சரி, நீங்கள் சார்ட் முன்னாடி பேங்க் நிஃப்டியில் இருந்தாலும் அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூஷன் பண்ணிவிட்டேன். ஓகே, சரி. இப்போது பை சைடு எதுவும் பண்ணக்கூடாது சார் மந்தத்துலேருந்து அகைன் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கலான்னுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காலில் ட்ராவல் பண்ணுறத நீங்கள் பேக்கில் கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கேருந்து புட்டில் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். எங்கே இருந்தாலும் சரி, இங்கே ஒரு 49,250 சரி, இல்லை இந்த எக்ஸாக்ட்லி இங்கே லோயில் ஃபார்மேஷன் சரி, இதில் பிரேக் டவுனில் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். என்னுடைய பர்சனல் வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ரைட், சரி. நிஃப்டி 50 என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 கொஞ்சம் நான் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால் ஆச்சு இல்லைங்களா, நீங்கள் இன்னொரு டைம் டெலீட் பண்ணி உங்களுக்கு பண்ணுறேன். இந்த ஃபால் ஆச்சு இல்லைங்களா, ஸோ இந்த ஃபால் ஆனதுக்கு
இங்கே இந்த கரெக்ஷன் அதாவது ரீடெஸ்ட்மெண்ட் நம்ம போனோம் அப்படின்னு வெயிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெப் போட்டோம் அப்படின்னா ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 0.25 லெவல் வரலும் கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த சப்போர்ட் ஏரியா இருக்குங்களா, இந்த ரேஷன்ஸ் ஏரியா இருக்குங்களா, ஸோ இந்த ஏரியா கிட்டே அதாவது 23,350 ரேஞ்சில் உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அகைன் வந்து இங்கே ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். 23,350 கிட்ட உங்களுக்கு ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ப்ளஸ் அந்த இதில் 0.236 லெவலும் வர்றதுனால நீங்கள் அங்கத்தில் பெட்டராக இருக்கும். ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதில் மேலே தாண்டி க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னு இதுக்கு மேலேயே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் அங்கேருந்து பிரேக் அவுட்கான வாய்ப்பு பார்க்கலாம். ஆனால் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு இதுக்கு ஒரு ரெட் ஜோன்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து உங்களுக்கு டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட வரலாம் டார்கெட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே. ஸோ இது வந்து Nifty 50ல் என்னோடய வியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் அப்பர் சைடு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க், ஸ்மால் குவான்டிட்டி ஸ்மால் பண்ணுங்கள். அதாவது இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா குவான்டிட்டி ஸ்மால் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 2 லெவல் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் குவான்டிட்டி ஸ்மால் பண்ணி அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கலாம். அதாவது இந்த சப்போர்ட்டு எல்லாம் பிரேக் டவுன் இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கான்னு சொல்லுவீங்க. எஸ், கண்டிப்பாக. அப்போ 23,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 23,650 வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே. ஆனால் என்னென்னா ப்ரைஸு 23,350க்கு மேலே உங்களுக்கு ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். மேலே அகைன் இல்லை அதுக்கு ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் லோயர் சைடுக்கான பிளான் பண்ணி பிரேக் டவுனில் ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் வந்துடலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லையும் சேம் அதே மாதிரி தான். ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்ஷனுக்காக மேலே போகலாம். அதாவது இந்த 0.236 இருக்குது பாருங்கள், 77,200 77,200 அதாவது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ரிஸ்க் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகட்டும், ரீடெஸ்ட் ஆகட்டும், அகைன் வந்து இந்த தூரத்தை நீங்கள் ஒரு டார்கெட்டாக மென்ஷன் பண்ணி எடுக்கலாம். இந்த இடத்துல பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை இங்கேருந்து நீங்கள் ரிஜெக்ஷனுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஒன்று இங்கேருந்து பையிங் எடுங்க, இல்லை இங்கேருந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் மெயின் வந்து உங்களுடைய வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இருக்கிற ஒரு வீடியோ. மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் தகவல்கள் வந்து ஒரு தப்பான ஒரு ரீதியில் வந்து அதாவது ஒரு வகையில் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போகிறது வேணான்றதுக்காக நம்ம கிளியராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம இந்த வீடியோ எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.